குடிக்கிறதுல நீங்கள் எடுத்து சாப்பிடுங்க. நாங்கள் என்னென்ன இந்த சுண்டரிசி போட்டு தான் நாங்கள் காய்ச்சி சரியா 50 பேர் கொடுத்தாங்களாம் வரலாறு. ஒரு சுண்டரிசியில் 50 பேர் குடிக்கலாம் பாருங்க. அப்படியா நீங்கள் பேசுறதுல வரலையா? இல்லை இப்போ நீ வந்து ஒரு வாரம் இது பார்க்குறேன். தம்பி வாங்க இதை கொடுங்க. தமிழுக்கு செய்கிறது இது இதில் என்ன இல்லைங்க இப்படி வேண்டிய களி வச்சது களி தனிச்சது தண்ணியோட அடுத்தாங்க தம்பி வாங்க. என்ன வணக்கம். சாப்பிட்டு போடு. என்னோட மேலே தம்பி கஞ்ச குடிக்க கஞ்சி கொடுக்குறது தெரியுது. முள்ளிவாய்க்கால் இந்த நிகழ்வு நீங்கள் அம்பலாந்துறையில் நடத்துகிறீங்க. அது உங்களோட தலைமையில் அம்பலாந்துறையில் நடத்துகிறீங்க. அதுக்கு எதுவும் விசேட காரணங்கள் உண்டா? இல்லை, எந்த தலைமையில் நடத்த இல்லை. இது வந்து எங்களோட அம்பலாந்துறை இலங்கை தமிழ் கட்சியின் வட்டாரக்கிளை தலைவர் எங்களோட ஜீவரட்னம் ஆசிரியர் அதிபர் அவரை தலைமையில் நடந்து கொண்டிருக்கேன். நான் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறேன். அப்போ நீங்கள் இந்த நிகழ்வு இந்த நிகழ்வு வந்து இலங்கை தமிழரசு கட்சியின் அம்பலாந்துறை வட்டாரக்கிளை என்ற தலைமையில் நடக்குது. நான் கலந்து கொண்டிருக்கிறேன். அதில் நீங்கள் இப்போ ஒரு பேர் சொன்னீங்க. என்ன பேர்? ஜீவரட்னம். ஜீவரட்னம் அவர் தான் தலைவர். அவர் வட்டாரக்கிளையினுடைய தலைவர் தலைமையில் நடத்துறீங்க. நீங்கள் ஒரு இதில் கலந்து கொண்டிருக்கிறீங்க. இந்த நிகழ்வில் எல்லா நிகழ்வுலையும் நான் பார்த்தேன். இந்த முள்ளிவாய்க்கால் நிகழ்வு எல்லாத்துலேயும் கஞ்சி தான் கொடுக்குறாங்க. ஏனது? இல்லை, உண்மையில் அந்த நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் விளக்கம் சொல்ல தான் வேணும். இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி ஏன் கொடுக்குறார்கள் என்றால், இறுதி யுத்த போரில், அதாவது ஏப்ரல் மாதம் இறுதியிலிருந்து மே மாதம் வரையும்
மிகவும் ஒரு இக்கட்டான சூழ்நிலை. நான் நினைக்கிறேன் ஏப்ரல் முதலாவது இதில் இருந்து ஏப்ரல் ஆரம்பத்தில் இருந்து மே மாதம் வரையும் மக்கள் இடப்பெயர்வு கூடுதலாக முள்ளிவாய்க்கால் புதுக்குடிப்பை அண்டிய பிரதேசங்களிலே இருந்து கொண்டிருந்தது. அப்போ இடப்பெயர்வு வர வர அங்கு உண்மையிலே அங்கே உணவு பற்றாக்குறை ஏற்பட்டிருந்தது முள்ளிவாய்க்காலில். அதுக்காக ஏற்கனவே தமிழர் புனர்வாழ்வு கழகம் அங்கே இருக்கின்ற போராளிகளுக்கு அங்கே இருக்கின்ற மக்களுக்கு அவர்களால் இயன்ற உணவு பரிமாற்றங்களை செய்து கொண்டிருந்தார்கள். இறுதி நேரத்திலே அரிசி தட்டுப்பாடு ஏற்பட்டு கொண்டிருந்தது. இந்த அரிசி தட்டுப்பாடு ஏற்பட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் தான் அரிசியையும் வெறும் தண்ணீரையும் உப்பையும் விட்டு ஒரு கஞ்சியாக காய்ச்சி அங்கே கொடுக்கப்பட்டது. அந்த கஞ்சி கொடுக்குற பாத்திரங்களை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் சிரட்டையிலையும் கொடுக்கப்பட்டது. அவர்கள் வீட்டிலிருந்து வர பாத்திரங்கள் சிலாக்கள் ஷொப்பிங் பேக்கிலையும் எடுத்திருந்தார்கள். வீதியிலே கிடக்கின்ற அந்த கழிவுப் பொருட்களை கழுவி விட்டு அதிலே குடிக்க வரலாறுகளும் இருக்கின்றது. ஆகவே இந்த உப்பு கஞ்சி என்பது இந்த வரலாறு என்பது முள்ளிவாய்க்காலில் ஒரு பசி பட்டினியாக இருக்கின்ற போது வயிற்று பசியை, அதாவது சிலர் நினைக்கின்றார்கள் இந்த கஞ்சி என்பது ருசிக்காக காய்ச்சப்படுவதில்லை, பசிக்காக காய்ச்சப்படுதான். முள்ளிவாய்க்கால் கொடுக்கப்பட்டது சுவைக்காக அல்ல, உணவு வயிற்றின் பசிக்காக அந்த உணவை கொடுத்து அவர்கள் தக்க வைத்தார்கள் சிறுவர்கள். இந்த கஞ்சி கொடுக்கின்ற போது கூட விமான குண்டு தாக்குதல்கள், எரிகணை தாக்குதல்கள் பலர் அந்த பட்டு இறந்த சம்பவங்களும் முள்ளிவாய்க்கால் மண்ணிலே 2009ஆம் ஆண்டு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆகவே ஒரு அடையாளமாக இந்த கஞ்சி கொடுக்கின்ற நிகழ்வு 2012ஆம் ஆண்டு இருந்தால் இப்பொழுது நாங்கள் இப்போ இந்த கஞ்சி கொடுக்கின்ற நிகழ்வு ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அதுதான் அந்த உண்மையில் அந்த கஞ்சி கொடுக்கின்ற நிகழ்வாக இருக்கின்றது. இன்னொன்று சொல்ல வேண்டும் என்னவென்றால் 2009 மே 18 முள்ளிவாய்க்கால் போர் மௌனித்ததுக்கு பிறகு முதலாவது ஆண்டு இலங்கையிலேயோ வடகிழக்கிலேயோ எந்த இடத்திலையும் நடத்தவில்லை. அது ஒரு யுத்த சூழல். புலனாய்வார்கள் பின்னால் தொடர்ந்தார்கள், நடத்தக்கூடாது என்கின்ற அச்சுறுத்தல் இருந்த காரணமாக நாங்கள் மாத்திரம்தான் மட்டக்களப்பிலே, அப்பொழுது இருந்த மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய யோகேஸ்வரன் ஐயா, நான் எங்கள் செல்வராஜன் நாங்கள் எங்கள் கொக்கட்டிச்சோலை தாண்டோண்டீஸ்வரர் ஆலயத்தில் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதில் இதே நாள், அதாவது 2010 மே 18 இருந்தோம். அடுத்த நாள் 2009 மே 19 எங்கள் மாமாங்கேஸ்வரர் ஆலயத்தில் பெரியொரு வேள்வி பூஜை பிண்டங்கள் செய்து எல்லோருக்கும் ஒரு கிரியை செய்து ஆத்மா சாந்தி அடைவதற்கான ஒரு பூஜையை செய்து அதில் நிறைவேற்றியிருந்தோம். 2011ஆம் ஆண்டு, அதாவது 2வது ஆண்டு தொடக்கம்தான் முள்ளிவாய்க்கால் நிகழ்வு இலங்கை முழுக்க எல்லா இடத்திலேயும் நடந்து கொண்டிருக்கின்றது. அதே நேரத்தில் 2014ஆம் ஆண்டு வரை முள்ளிவாய்க்கால் மண்ணிலே சென்று நடத்துவதற்கு தடை இருந்தது, இராணுவம் தடை விதித்திருந்தார்கள். 2014ஆம் ஆண்டு தான் முதல் முள்ளிவாய்க்கால் மண்ணிலே சென்று வழிபடுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இதுதான் இந்த முள்ளிவாய்க்கால். சிரட்டையில் ஏன் கொடுப்பது என்பால் அங்கே இருக்கின்ற ஏனங்கள் இப்பொழுது இங்கு நாங்கள் கொடுப்பாங்க, வீட்டில் இருந்த நல்ல பாத்திரங்கள்லாம் வரும். அவை சிரட்டையிலும் அங்கே அஞ்சு குடிச்சிருக்கின்றார்கள். அந்த சிரட்டையை நாங்கள் ஒரு அடையாளமாக, நாங்கள் எல்லாம் அதை ஒரு அடையாளமாக பல இடங்களிலே செய்யப்படுது. அதுதான் இலகுவாக சிரட்டை என்கின்ற பாத்திரம், சிரட்டையில் பிச்சை எடுத்த பாத்திரங்கள் இருக்கு. ஆகவே சிரட்டையில் நாங்கள் பசிக்காக உணவை ஏந்தி எங்கள் இதை பசியை தீர்ப்பதற்காக செய்ததுக்கு தான் சிரட்டையை அந்த கஞ்சை பரிமாறுகின்ற ஒரு நிகழ்வாக இருந்து கொண்டிருக்கின்றது. நேற்று பிவுலானந்தர் சிலை திறந்தது, நானும் பார்த்தேன். அதில் பார்த்ததில் நியாயம், அதாவது பிவுலானந்தர் என்கின்ற முத்தமிழுக்கு புத்துயிர் அளித்த வித்தவன் பிவுலானந்த அடிகள், அதாவது காரதி மண்ணிலே பிறந்த ஒரு முக்கியமானவர். அவருக்கு சிறை திறந்தது ஒரு முக்கியமாக ஒரு வரவேற்கத்தக்க விடயம். அதுவும் பெருமதி வாய்ந்த ஒரு சிலை மட்டக்களப்பில் கல்லடியில் தானே, கல்லடியில் திறந்து வைக்கப்பட்டிருக்குது. கல்லடி தான் இடம், கல்லடியில் கல்லடி பாலத்தடியில் திறந்து வைக்கப்பட்டிருக்கு. அப்படி என்று சொன்னால் அந்த நிகழ்வில் நான் அந்த காணொலிகளை பார்த்தேன். அதில் ஒரு சிலர் மாத்திரம் தான் அழைக்கப்பட்டிருக்காங்க அந்த நிகழ்வுக்கு. அது படிவாக அந்த காணொலியை பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சிலர் மாத்திரமே அந்த இதில் அழைக்கப்பட்டிருக்காங்க. அப்போ நான் உங்களே கூட பார்த்தேன், நீங்கள் கூட நிற்கீங்களான்ட்டு பார்த்தேன், நீங்கள் கூட இல்லை. இப்போ சிறுநேசன் நிற்கிறாண்டு பார்த்தேன், சிறுநேசனும் இல்லை. சிறுநாத் நிற்கிறாண்டு பார்த்தேன், சிறுநாத்தும் இல்லை. சாணக்கிய நிற்கிறாண்டு பார்த்தேன், சாணக்கியனும் இல்லை. தமிழிசை கட்சி உறுப்பினர்கள் யாரும் இருக்காங்களான்னு பார்த்தேன், தமிழ் கட்சி உறுப்பினர். ஆனால் அங்கே கந்தசாமி பிறகு நிற்கிறார். அப்போ அது நீங்கள் எந்த வகையில் பார்க்குறீங்க? இதில் ஒன்று என்னென்னா, உண்மையில் இந்த புத்தகங்கள் வித்தகர் பிவுலானந்தர் என்பது உலக பேராசிரியர். முதலாவது அவருக்கு சேர வைக்க வேண்டியது எங்கள் மட்டக்களப்பு பிறந்த ஒவ்வொருவருக்கும் கடமை இருக்கிறது. இப்பொழுது நான் நினைக்கின்றேன் எல்லா இடங்களிலும் சிலை இருக்கின்றது. ஆனால் இந்த சிலை என்பது வித்தியாசமானது. ஒரு கருங்கல்லினால் இந்தியாவிலே இருந்து செதுக்கப்பட்டு அதை மட்டக்களப்பில் ஒரு கருங்கல் சிலை, நினைக்கிறேன் கிழக்குமானம் என்று சொல்லலாம், எனக்கு தெரியாது. மட்டக்களப்பிலே முதலாவது இந்த கருங்கல் சிலை வைக்கப்பட்டது என்றால் அது முத்தமிழ் வித்தகர் பிவுலானந்தர் இருக்கிறது. அது ஒரு போற்றத்தக்க விடயம், செய்தவர்களை பாராட்ட வேண்டும். ஆனால் அவர்கள் செய்த நாள் பொருத்தமற்ற நாள் என்பதை நான் பகிரங்கமாக கூற விரும்புகின்றேன். என்னவென்றால்
ஒரு நிகழ்வை நடத்துகின்ற போது அதை ஏற்பாட்டாளர்கள் இதை 2 நாள் பிந்தி இருக்கலாம், இன்று அல்லது நாளை 2019ஆம் தேதி வைத்திருக்கலாம், அல்லது 20ஆம் தேதி என்று அதை 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 ஒரு பிற்போட்ட பத்திரிக்கலாம். ஆனால் சிலை வைக்க வேண்டும், சிலை வைத்தவர்களை நானும் பாராட்டுகின்றேன், வரவேற்கத்தக்க விடயம். ஏன் அந்த தீகதி எடுத்தார்கள் எனக்கு தெரியாது. அந்த தீகதி நிமித்தமாக கூட இருக்கலாம் தமிழ் தேசிய பற்றாளர்கள், எங்கள் இலங்கை தமிழரசு கட்சி உறுப்பினர்கள் அவ்வாறானவர்கள் அதிலே கலந்து கொண்டிருக்க மாட்டார்கள். அதற்காகத்தான் காரணமாக என்று நான் நினைக்கின்றேன். அது விடயம். 2வது விடயம், அவர்கள் யாரை அழைப்பார்கள் என்பது ஏற்பாட்டாளர்களுக்கு தான் தெரியும். யாரை அழைத்தார்கள் அது அவர்களோட விருப்பம், அதில் நாங்கள் தலையிட முடியாது. அவர்களுக்கு விரும்பி அவர்கள் அழைப்பார்கள். ஒரு நிகழ்வு வைக்கின்ற போது அதை யாரை அழைக்க வேண்டும் என்பதை அழைத்திருக்கின்றார்கள். அழைத்தவர்கள் சென்றிருக்கின்றார்கள், சில அழைத்தவர்கள் செல்லாமல் விட்டிருக்கின்றார்கள். அதை பொறுத்து நான் அதை பற்றி விமர்சிக்க. அவர்கள் அழைத்திருப்பார்கள், செல்லாமல் விட்டிருக்கலாம். நாளை பார்த்து முள்ளிவாய்க்கால் நிகழ்வு என்பது மிகவும் முக்கியமான நாளாக இருக்கின்ற காரணத்தினால் அதிலே கலந்து கொள்வதன் மூலம் தங்களுக்கு எதிரான சில விமர்சனங்கள் வரும் என்பது அது சம்பந்தமாக சில விமர்சனங்கள் வந்திருக்குது. அதான் அந்த கேள்வியில் கேட்டு நான் உங்கள்கிட்ட வந்து அது மற்றது பாராட்டு தெரிவித்திருக்கின்றேன். பாராட்ட வேணும், இது பாராட்டப்பட வேண்டிய விடயம், பாராட்டப்பட வேண்டிய விடயம். ஆனால் அந்த வந்தவர்களை பார்க்கின்ற போது சிலர் அதுகள் விமர்சனங்கள் இருந்தன. அதுதான் அந்த கேள்வியை நான் கேட்டேன். அதில் உங்களோட விடயங்கள் அவர்கள் அழைத்திருக்கலாம், இவர்கள் அந்த நாளை பார்த்து செல்லாமல் விட்டிருக்கலாம் நான் கேட்கவில்லை, நான் நினைக்கிறேன். ஓகே, அதாவது இந்த இலங்கை தமிழரசு கட்சி வட்டார கிளை அம்பலாந்துறையானது நீங்கள் இந்த நிகழ்வை நீங்கள் நடத்துகிறீங்க, அதில் ஏன் மற்றவர்களை நீங்கள் அழைக்கல? எல்லாரையும் அழைத்திருக்கிறார்கள். அவர்கள் யாரு அழைத்தவர்கள் நான் அல்ல, என்னையும் அழைத்திருக்கிறார்கள், நான் வந்திருக்கின்றேன். அவர்கள் பலரை அழைத்திருப்பார்கள். நான் நினைக்கிறேன் இன்று எங்களுக்கு ஒரு இடத்தை மாத்திரமல்ல, இப்போ இன்றுதான் இறுதி நாள். இப்போ நாங்கள் இங்கே ஒரு நிகழ்வு செல்வேன், இன்னொரு நிகழ்வு நான் நினைக்கிறேன் இங்கே நடக்கின்றது, இங்கே சித்தாண்டியில் நடக்கின்றது. அப்படி பல இடத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது. பல இடத்தை சென்றிருப்பார்கள் நான் நினைக்கிறேன். அதை நான் தவறாக பார்க்கவில்லை. இது ஒரு நிகழ்வு இல்லை. இப்போ முள்ளிவாய்க்கால் நிகழ்வு என்பது எந்த இடத்திலும் எவரும் செய்யக்கூடியது, யாரும் கேட்க தேவை வேண்டிய அவசியம் இல்லை, அது செய்ய வேண்டும். அப்போ என்னை பொறுத்த மட்டும் நான் 2010ஆம் ஆண்டிலிருந்து நான் 16 வருடங்களும் முள்ளிவாய்க்கால் நிகழ்வில் நானே அதில் நின்று அச்சுறுத்தலை முகம் கொடுத்து சென்ற வரலாறு இருக்கின்றது. அச்சுறுத்தல் இல்லாத நிகழ்வில் மற்றவுடன் கலந்து கொண்ட நிகழ்வு இருக்கின்றது. ஆகவே அதை நாங்கள் நடத்திக்கிறோம். அதை நாங்கள் எவரையும் தவறாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இறுதியான கேள்வி, நீங்கள் அதாவது தமிழ் தேசியத்தில் மிகவும் பற்றுள்ளவர், உங்களுடைய தமிழ் தேசிய பற்ற வந்து மற்றவர்கள் சொல்கிறத விட எனக்கு நல்லா தெரியும். அதாவது மாவீரர் துயிலும் இல்லங்களில் எவருமே போக இயலாத நேரத்தில், அதிலும் மாவடி முன்மாறி மாவீரர் துயிலும் இல்லத்தில் நீங்கள் பல மாவீரத்தின நிகழ்வுகளை நீங்கள் நடத்தியிருந்தீங்க, அதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஆனாலும் கூட நீங்கள் வந்து தமிழரசு கட்சியினுடைய முடிவில்லாமல், தமிழரசு கட்சியினுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டீர்கள் என்கிற ஒரு போட்டியிட்டீர்கள், நிச்சயமாக நீங்கள் போட்டியிட்டீர்கள் என்பதற்காக உங்களுக்காக விளக்கம் கூறப்பட்டது, உங்களுக்கு எதுவெல்லாம் செய்தார்கள். ஆனால் நீங்கள் அதிலிருந்தும் செல்லாமல் கடந்த பொது தேர்தலிலே தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட வேட்பாளரான ஞானமுத்து சிறுநேசன் அவர்களையே ஆதரித்து பிரச்சாரம் செய்திருந்தீர்கள். ஆகவே நீங்கள் தமிழரசு கட்சியிலிருந்து மாறவில்லை என்கின்ற விடயம் எனக்கு நன்றாக தெரியும். அதுவும் நீங்கள் மாத்திரமல்ல, நடாவும் கூட, கல்லறை சேர்ந்த நடராஜாவும் கூட, மார்க்கண்ட நடராஜாவும் கூட அப்படி தான் இருந்தார். அவர் இருக்கின்ற போது நீங்கள் வந்து அதாவது தற்போது பிரதேச சபைக்குரிய தேர்தல்கள், உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடக்கின்ற நேரத்தில் அதிலும் கூட நீங்கள் தமிழரசு கட்சியை தான் ஆதரித்தீர்கள். தமிழரசு கட்சியை ஆதரித்து தமிழரசு கட்சிக்கு பிரச்சாரம் செய்து நீங்கள் அதில் உங்களோட வட்டாரத்தை நீங்கள் வென்றிருக்கிறீர்கள். அதாவது உங்களுடைய வட்டாரத்தில் மாத்திரமல்ல, அதாவது பட்டிப்பளை பிரதேச செயல பிரிவு அன்னைக்கு பட்டிப்பளை பிரதேச சபையில் நீங்கள் ஆட்சியை கைப்பற்றிருக்கிறீர்கள். அப்படியா? ஆட்சிக்கான சமநிலை இருக்கிறது. பட்டிப்பளையில் நீங்கள் எத்தனை? எங்களுக்கு 6, டிஎம்பிபிக்கு 6, எங்களோட இன்னொரு சுயேட்சை குழுவுக்கு 3, இன்னொரு ஏபிபி அதாவது என்பிபிக்கு 1. அப்படி எடுத்துருக்கிறீங்க. அப்போ நான் இப்போ கூட கேட்குறேன், திரும்ப ஒரு கேள்வி என்ன கேட்குறேன், டப்பார் எடுத்துருக்கிறீங்க எனக்குள்ளே, நீங்கள் அதில் வந்து அதிகமாக வலுப்பெற்றிருக்கிறீங்க. இவ்வாறு இருந்தாலும் கூட, அதாவது அரியணையத்தின் ஜனாதிபதி தேர்தலில் சங்க ஊதினார் என்று இல்லாமல் வீட்டோட நின்றார்ன்றதுக்காக வீட்டுக்கே வாக்களித்தது மாத்திரமில்லை, நீங்கள் செல்லுமிடம் எல்லாம் சென்று அதை உங்களுக்கு வலுப்பெற்றிருக்கீங்க. யார் வந்திருக்கேன்னு வலுப்பெற்றிருக்கீங்கன்னு சொல்லி அதை மறக்க முடியாது. அவ்வாறு இருக்கின்ற போது நான் கேட்குறேன், தமிழரசு கட்சி தற்போது வலுவாகி உள்ளது என்கின்ற கூட்டை நீங்கள் எவ்வாறு பார்க்குறீங்க? இல்லை, இதில் என்னென்றால் இப்போ இந்த தமிழரசு கட்சி எப்போதும் வலுவாக தான் இருக்குது, அதில் மாற்று கருத்து இல்லை. அதில் என்னென்னா, அந்த கடந்த தேர்தலெலாம் அந்த வலு இல்லாமல் போனதுக்கான காரணம் என்று சொல்லப்படுது என்னென்னா, அது
2024 ஆண்டு உள்ளூராட்சி சபை தேர்தல் மன்னிக்கவும் பாராளுமன்ற பொது தேர்தலில் சில அதிருப்தியாக இருந்த காரணத்தால் ஒன்று அல்லது சில கவலை இனத்தால் எங்கள் தமிழ் தேசிய கட்சிகள் விட்ட தவறுகள் காரணத்தால் மக்கள் அதுக்கு முந்தைய ஒரு ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய அருணகுமார திசாநாயக்கா அவர்களை மாற்றம் வேண்டும் என்று ஜனாதிபதி வந்தபோது அந்த மாற்றத்திலே சில வாக்குகள் அவ்வாறு சிதறி இருக்கின்றது. அதற்கான காரணம் என்னவென்றால் நாங்கள் தமிழ் தேசிய கட்சிகள் அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதில் ஆசனங்களை பெற்றிருந்தாலும் கூட எங்களுக்கு எதிராக இப்போ பார்த்தா நீங்கள் மட்டக்களப்பில் பார்த்தா டிஎம்பிபி அதில் வாக்கெடுத்திருந்த ஆரம்பத்திலே ஆசனங்களை பெற்றிருந்தது உறுப்பினராக வந்திருந்தார்கள். அது ஒன்று வட மாகாணத்தை பொறுத்த மட்டிலே டக்ளஸ் தேவானந்தா, அங்கஜன் ராமநாதன், அடுத்தது மகேஸ்வரன், திருமதி மகேஸ்வரன் போன்றவர்களும் வந்திருந்தார்கள். அப்போ அந்த வாக்குகள் எல்லாம் இந்த முறை தேசிய மக்கள் சக்திக்கு சென்றிருக்கின்றது என்பதும் ஒரு விடயம். அவை இவ்வாறான விடயங்கள் காரணமாகத்தான் அந்த தேசிய மக்கள் சக்தி அதில் ஆட்சி அமைத்திருக்கின்றது. ஆகவே இப்பொழுது அதை பெரும்பாலான விடயத்திலே எல்லா தமிழ் தேசிய கட்சிகளும் சேர்ந்து உள்ளூராட்சி சபையிலே அதுக்கான ஒரு தீர்வை, அதாவது அந்த மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். முழுமையாக கொண்டு வரவில்லை. இப்போ இந்த மாற்றமும் கூட கண்கட்ட பின்பு சூரிய நமஸ்காரம் என்பது போல் இல்லையா? இல்லை, அதில் கண்கட்ட பின் சூரிய நமஸ்காரம் என்றதை விட அந்த 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 மக்கள் நீங்கள் இப்படி ஒன்று பார்க்கலாம் தானே. இப்போ வட மாகாணத்தில் தான் 4 தேசிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்தார்கள். அதற்கு முன்பு சரியாக ஒரு மாதத்துக்கு முதல் தான் ஜனாதிபதி பொது வேட்பாளர், தமிழ் பொது வேட்பாளர் நான் போட்டியிட்டேன். அதில் பாருங்கள், வடக்கில் யாழ் மாவட்டத்தில் மாத்திரம் 1,16,000 வாக்குகள், மற்ற இடத்த 35, 1,56,000 வாக்குகள் கிடைத்தது எனக்கு என்றால் தமிழ் தேசியத்துக்கு கிடைச்ச வாக்கு வட மாகாணத்தில். ஒரு மாதத்தால் அது மாறிருக்கு என்று சொன்னால் அது தமிழ் தேசியத்துக்காக மாறவில்லை. இப்போ தமிழ் தேசிய கட்சிகள் விட்ட சில பிள்ளைகள் இருக்கிறது, தமிழ் தேசிய கட்சியில் இருக்கின்ற முரண்பாடு இருக்கின்றது. ஆகவே அந்த தமிழ் தேசியத்திலிருந்து மக்கள் மாறவில்லை, தமிழ் தேசியத்தை வழிநடத்துகின்றவர் மீது கொண்ட அதிருப்தியை இதில் காட்டியிருக்கலாம் என்று தான் நான் நினைக்கின்றேன். தற்போதைக்கு அவங்களை அழைச்சி கொண்டு ஆட்சி அமைக்கணும் என்று சம்பந்தமாக அண்மையில் சுமந்திரன் கருத்து ஒன்று இருந்தது. என்ன அதாவது சுமந்திரன், சிவிகே சிவஞானம் போன்றவருடைய கருத்து, அதாவது தமிழ் தேசிய கட்சிகளை உள்வாங்கி கொண்டு நாங்கள் ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு சொல்லி, அப்படி இருக்கக்குள்ளே அதை நீங்கள் வரவாக்கிங்க. நிச்சயமாக வரவேற்க முடியும். ஏனென்றால் இப்போ என்ன பொறுத்த மட்டும் நான் நெருங்க சொல்கிறேன் என்னென்றால் கட்சிகள் தமிழ் தேசிய கொள்கை அடிப்படையில் எத்தனை கட்சி இருந்தாலும் சரிதான். ஆகவே ஒரு குரலின் மூலமாகத்தான் சர்வதேசத்துக்கு ஒரு விடயத்தை கூற வேண்டியிருக்கின்ற காரணத்தினால இந்த விடயங்களிலும் இது ஒரு அடிமட்டத்திலே தமிழ் தேசியத்தை கட்டியெழுப்பக்கூடிய ஒரு வகையில் இருக்கின்ற காரணத்தினால் அது யார் தலைவர், யார் தவிசாளர் வரணும் என்பது இருந்தாலும் தமிழனாக தமிழ் தேசியத்தில் உறுதியானவர் அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, கூடிய ஆசனம் குறைந்த ஆசனம் எல்லாம் இருக்கிறது. அவர்கள் அதில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக சரி வரும் நான் நினைக்கிறேன். நல்ல